ஷார்ட்டா நீங்க வந்து பேசும்போது, உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து நல்லா தெரியுது அப்படின்ற மாரி போர்ட்ரே ஆகும். நீங்க வந்து ரொம்ப லாங்கா நீங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க போல. நீங்க ரொம்ப அந்த விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்ல போல. அந்த மாரி உங்களுக்கு வந்து போர்ட்ரே ஆகும். இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஷார்ட்டா ஆன் பாயிண்ட்க்கு நீங்க ஸ்ட்ரெய்ட் டூ த பாயிண்ட் சொல்லும்போது, அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்றீங்கன்றது உங்களுக்கு நல்லா நச்சுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால நீங்க டக்குனு ஆன் பாயிண்ட் நீங்க சொல்லிருவீங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து ஃபீல் ஆகும். அதுக்காக தான் வந்து எப்பயுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க ஒரு ஒரு விஷயத்த அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கம்மியா சொன்னாலும் அதோட அர்த்தம் வந்து கரெக்ட்டா நச்சுன்னு ஆன் பாயிண்ட் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். உங்களோட கன்டென்ட்ல நீங்க வந்து சொல்லும்போது. ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட Instagramல நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 18. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கன்டென்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அத வந்து நம்ம Instagramல போயிட்டு டிராஃப்ட்ல சேவ் பண்ணிருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேரா வந்து கன்டென்ட்குள்ள போயிரலாம். போயிட்டு ஸோ இந்த டாபிக்க வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். டஸ் ரிப்ளையிங் டு கமெண்ட்ஸ் ரியலி இன்க்ரீஸ் ரீச்? இத காப்பி பண்ணிட்டு, இத வந்து ரெட் பண்ணிடலாம். பண்ணிட்டு, இங்க நேரா கேன்வாக்கு போயிட்டு, இத அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட்டோட கலர வந்து ஒயிட்டுக்கு மாத்திரலாம். மாத்திட்டு எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு, அவுட்லைன்ல போயிட்டு, இத வந்து பிளாக் குடுத்துருங்க. குடுத்துட்டு, திக்னஸ வந்து ஜாஸ்தி படுத்திடலாம். ஜாஸ்தி படுத்திட்டு, ஸோ இத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிட்டு, இத வந்து மிட் மிடில்ல வச்சிரலாம் கரெக்ட்டா. ஓகே. ஸோ மிடில்ல வச்சுட்டு, இதுக்கு டூப்ளிகேட்ஸ் குடுத்துரலாம். 1, 2, 3, 4, 5 அண்ட் தென் 1. ஓகே. குடுத்துட்டு, ஸோ இதுக்கு தகுந்த ஒரு இமேஜ் எடுக்கலாம். ஸோ கமெண்ட்ஸ் அதுதானே, அது வந்து நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கலாம். ஸோ இங்க ஏதாவது ஒரு இமேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதை அப்படியே வந்து இங்கே சர்ச் பண்ணுவோம். இங்கே கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இமேஜஸில் போயிட்டு கமெண்ட்ஸ், இதை வந்து இப்படி இருக்குது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெர்டிக்கலாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இருந்து பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம வந்து அதையே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை போய் நம்ம அப்லோடில் கொடுக்கலாம். இதை இங்கே அப்படியே இங்கே கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது நம்மளால கொடுக்க முடியாது. சரி, நம்ம வந்து கிராஃபிக்ஸில் நம்ம தேடுவோம்ப்பா. நோ இஷ்யூஸ். ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இல்லைனா இதை கொடுக்காம இதை கொடுக்கணும். ரொம்ப இதுவாக இருக்குது. 1 செகண்ட் இருங்க, வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது வேண்டாம், இது வேண்டாம். சரி, இது நம்ம கொடுப்போமா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஸோ கமெண்ட்ஸ்க்கு வந்து கீழே ஏதாவது ஒரு எமோஜிஸ் கொடுக்கலாம். நமக்கு ஃபயர் எமோஜி கொடுப்போமா? ஸ்டார் எமோஜி தான் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இல்லாட்டி சும்மா ஒரு ஃபயர் எமோஜி கொடுப்போம். ஃபயர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். 3 ஃபயர் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம். ஓகே, சரி,
இப்போ நம்ம வந்து இதை மிடில் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிடில் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ இதை இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நேராக சாட் ஜிபிடி வைக்கலாம். போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு write it in 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு சரியா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று மோர் ஆக்டிவிட்டி. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம் பூஸ்ட். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கீப் பீப்புள் லாங்கர். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஓகே இங்கே வந்து இது பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஃபோர்த் ஒன் பில்ஸ் கனெக்ஷன். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். தென் வந்து மோர் விசிபிலிட்டி. இதை காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாமா? ரொம்ப மேலே இருக்குது. ஓகே. ஸோ கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மோர் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்கலான்னா அல்காரிதம் ஆக்டிவிட்டியா இல்லைன்னா சும்மா வெறுமனே ஆக்டிவிட்டினே போடுவோம். 1 செகண்ட். இதை வந்து நம்ம எதை கொடுக்கலாம்? மோர் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதையே கொடுத்துருவோமா? ஜென்ரலாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ அல்காரிதம் பூஸ்ட். ஓகே. அல்காரிதம் ஓ. ஸோ அல்காரிதம் பூஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்கலான்னா இதை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீப்ஸ் பீப்புள் லாங்கர். ஸோ பீப்புள் அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா இவங்களை கொடுக்கலாம். தென் பில்ஸ் கனெக்ஷன். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாமா? ரொம்ப மேலே இருக்குது. ஓகே. ஸோ மோர் விசிபிலிட்டி. ஓகே. மோர் விசிபிலிட்டிக்கு இதை இங்கே கொடுத்துடலாமா? தென் வந்து இதை வந்து தேங்க்யூன்னு கொடுத்துடலாம். ஸோ தேங்க்ஸ். இதை வந்து கீழே இந்த எமோஜியை அதாவது இந்த கிராஃபிக்கை வந்து 1 செகண்ட் இது வந்து ஓகே. ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நம்பரிங் பண்ணிடலாமா? 1. ஸோ இந்த 1 வந்து இங்கே கொடுத்துடலாம். அப்புறம் 2 வந்து இங்கே கொடுத்துடலாம். அண்ட் தென் 3
3 வந்து இங்கே கொடுத்துடலாம். அண்ட் தென் 4 அண்ட் தென் 5. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்பரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தேங்க்யூ. அடுத்துக்கு வந்து ஹார்ட். ஹார்ட்டில் கீழே போகணும். போயிட்டு கீழே இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் கொஞ்சம். ஓகே, வந்துருச்சு. இப்போது இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சுட்டு இதை ஒயிட் கலரில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம். ஓகே, சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் ஒயிட்டில் மாற்றிடலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒயிட்டில் மாற்றியாச்சு. இப்போது அனிமேட்டில் போயிட்டு மேஜிக் அனிமேட்டில் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம நேராக மேஜிக் அனிமேட்டில் போயிட்டு என்ன கொடுத்துருக்கோம் கடைசியாக அப்படின்றத பார்க்கலாம். கடைசியாக நம்ம டிஜிட்டலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட் மாற்றணும். 5. டிஜிட்டல்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கிரஞ்ச் அதை போடணும். ஸோ 1 செகண்ட் இருங்க. இதை வந்து இதுக்குள்ளே போயிட்டு GRUNGE. ஸோ நெக்ஸ்ட் டேட் போட்டுடலாம். 6/01/26. ஓகே, போட்டுட்டு இந்த ட்ரான்சிஷனில் வந்து ஸ்டாக் 0.75 லெஃப்ட் இருக்குது. ஸோ அதையே இங்கே போட்டுடலாம். ஸ்டாக் 0.75 டவுன் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைமிங்கில் போயிட்டு 2.5 செகண்ட்ஸில் அப்ளை டு ஆல் பேஜஸில் போயிட்டு தென் ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேராக இங்கே போயிட்டு கண்டென்ட்டில் இல்லை ஃபார்மேட்டில் போயிட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். 1 செகண்ட். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்குள்ளே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். தென் இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் அண்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சரியா. ஸோ இப்போ வந்து ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும். ஹேஷ்டேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ், அப்புறம் ரிப்ளை, அப்புறம் அல்காரிதம், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் 1 2 3 4 வேறு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ரீச். ஓகே, ரீச். ஓகே, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து டாக்குமெண்ட்டில் போயிட்டு இதை கொடுத்துட்டு சென்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்பேஸிங் பண்ணணும். ஸ்பேஸிங் கரெக்டாக விட்டு என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இது ரெடி பண்ணணும் இல்லையா, மார்க்கெட்டிங் கோட். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு இங்கே நேராக போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்துட்டு
ஆட் அ சப்ஹெட்டிங் கொடுத்து இதை இங்கே கொடுத்துட்டு உங்களோட இந்த இதை வந்து ஃபாண்ட்டை மாற்றிடலாம். மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒயிட்டில் மாற்றிடலாம். முதல்ல ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டோட கலரை ஒயிட்டில் மாற்றிட்டு ஸோ இதை மட்டும் எல்லோவில் மாற்றலாம். ஓகே, எல்லோவில் மாற்றிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படி வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இவரோட இமேஜ் எடுக்கணும். ஸோ இவரோட இமேஜ் வந்து இந்த இமேஜ் நல்லா இருக்கா? ஓகே, நல்லா தான் இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது. இதை வந்து சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல் அதில் போயிட்டு இவரோடதை வந்து அப்படியே இங்கே கொடுத்துடலாம். ஸோ இவரோடதை வந்து இங்கே கொடுத்துட்டு பார்டரில் வந்து 20 கரெக்டாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒயிட்டாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் மேலே ஓகே கரெக்டாக இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் பீப்புள் லைக்ஸ் யூ தே லிசன் டு யூ, பட் இஃப் தே ட்ரஸ்ட் யூ தேல் டூ பிஸ்னஸ் வித் யூ. ஸோ ஓகே, சூப்பரான கோட்டு. ஸோ பிஸ்னஸ் இல்லைன்னா மார்க்கெட்டிங் அதுக்கு தகுந்த ஒரு கிராஃபிக் கீழே கொடுப்போம். சும்மா கீழே ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு இதை முதல்ல ரெட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோட்டை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் தி பிலோ கோட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து கீழே இதை கொடுத்துடலாம். மிக்ஸ் ஓகே, டோன்ட் டிவைட் தி சென்டென்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். போட்டால் இந்த மாதிரி கீழே கீழே வராது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கோட் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இதை அப்படியே இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போது இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு மார்க்கெட்டிங் கோட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆத்தர் நேமை மட்டும் ஜிக்லர் அப்படின்னு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த கேப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்டில் வந்து இதை இங்கே கொடுத்து சென்ட் பண்ணிடலாம். அப்புறம் கேப்ஷனை இங்கே சென்ட் பண்ணிடலாம். கரெக்டான ஸ்பேசிங் இருக்குல்ல. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரீலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷன் காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த ரீலை வந்து ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போய் சேவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நேராக இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு ரீலில் போயிட்டு இதை இங்கே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துடலாம். 1 செகண்ட் இதை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு என்ன பாட்டு கொடுக்கலாம்? ஸோ இந்த பாட்டை கொடுக்கலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து கரெக்டாக அதை கொடுத்துட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷனில் திருச்சி தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன்ஸில் ஷெட்யூல் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இதை வந்து 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஓகே, ஷெட்யூல் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போது நம்ம நேராக இங்கே அந்த கோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். சேவ் ஃபைல்ஸில் சேவ் கொடுத்துட்டு கேப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இந்த ரீலில் போயிட்டு இந்த கோட்டை எடிட்
வீடியோவில் போயிட்டு 25 செகண்ட்ஸ் நம்ம மாற்றியாச்சு. இப்போது இதுக்கு ஒரு ஆடியோ மட்டும் கொடுத்துடலாம். அது என்ன ஆடியோன்னு நம்ம எப்பயுமே ஒரே ஆடியோ தான் கொடுப்போம். அதில் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அந்த ஆடியோ கொடுத்துட்டு இப்போ இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் ஆட் ஓகே லொக்கேஷன் கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன்ஸில் ஷெட்யூல் திஸ் ரீல் கொடுத்துட்டு இது காலைல 9 மணிக்கு. ஓகே 9 மணிக்கு தான் எப்பவுமே கொடுப்போம். ஸோ 9 மணிக்கு. ஓகே எதுவும் இல்லை, டேட் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ 9 AM கொடுத்து ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக ஷெட்யூல் கண்டென்ட்டில் போயிட்டு அது மார்னிங் 9 AM January 5. ஓகே இது ஈவினிங் 6 PM January 5. அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, நமக்கு ஷெட்யூல் ஆப்ஷன் ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தேவையான போஸ்ட் அண்ட் கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஷெட்யூலே பண்ணியாச்சு. நமக்கு டிராஃப்ட் ஆப்ஷன்லேருந்து நம்ம ஷெட்யூல் ஆப்ஷன் நம்ம மூவ் ஆகிட்டோம். நமக்கு ஷெட்யூல் ஆப்ஷன் வந்துடுச்சு. இனிமேல் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.